நீட்டை வந்து என் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். எப்படி இருக்குதுன்னா, உசைன் போல்ட் மாரி ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு அவருக்கு போட்டியா 10 நாள் பட்னி கடக்க வச்சு பழைய சோறு கொடுத்து தார் ரோட்ல செருப்பு இல்லாமல் ஓட விட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு நீட்டு. பாஜக கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே மருத்துவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த அந்த உறுதிமொழி, ஹிப்போக்ரேட் உறுதிமொழி, அந்த உறுதிமொழிக்கு பதிலாக அந்த சரக் சபத்னு ஒரு உறுதிமொழி கொண்டு வந்தாங்க. இல்லை, பார்ப்பனரும் ஒரு சூத்திரனும் சொல்லி ஒரு மருத்துவன்ட்ட மருத்துவம் பார்க்க போனா பார்ப்பனருக்கு முன்னுரிமை வழங்கு அப்படின்னு சொல்லி அந்த சம்ஹிதர் இருக்குது. அதுல இருந்து நீங்க உறுதிமொழியை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா, நீங்க பேசுறீங்களே, அந்த கேள்வி கேட்கறவங்கிட்ட சொல்றோம், இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் பண்றவங்களாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கணுமா? லாக்அப் டெத் நடக்கிறதுக்கு எதிராக போராட்டம் பண்றவங்களாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. அப்ப அது நடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீதி வேணும் நம்ம போராடுகிறோம். அம்பேத்கர் வந்து ஒரு நுழைவுத் தேர்வு கேட்டாரு. கோயில்ல அர்ச்சகர் ஆகணும்னு சொன்னா அவனுக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வை, அவனை ஒரு ஒழுங்கா எல்லாத்தையும் படிக்க வைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அப்படியான முயற்சிகள் நடந்தது. கிட்டத்தட்ட அதை ஓச்சு விடுறதுக்கான வேலைகள் நடந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்குள்ள வராத அல்லது சாக்கு முட்டையில் உட்காருன்னு சொன்னவங்க இன்னைக்கு வேற வகையில் நுழைவுத் தேர்வு என்கிற பெயரால் நம்மளை வந்து ஒதுக்குற ஒரு வேலையை செய்யறாங்க. ஒருவேளை நுழைவுத் தேர்வுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அம்பேத்கர் மதிப்பிட்டு இருந்தா, அம்பேத்கர் 10th வாங்கின மார்க்கு ரொம்ப ரொம்ப சொற்பம். நம்பர் வேணா தேடி பாருங்க. அந்த மார்க் வாங்கின அம்பேத்கரே கிடைச்சிருக்க மாட்டாரு. அந்த நீட்டு தொடர்பாக எனக்கு இருந்த முதல் கேள்வி, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான், நீட் தேர்வை எதுக்கு ஒழிக்கணும், எவனோ டாக்டர் படிக்கிறதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும், இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பொதுவில் மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கலை அப்படின்னு நான் கருதுகிறேன். நாம் முதல்ல நீட் தேர்வு மருத்துவத்திற்காக படிக்கிற ஒரு சிலருடைய நலன்களுக்காக நடத்தப்படுகிற அல்லது ஒரு சிலர் பயன்பெறுவதற்காக, அது வேறு யாருடைய பிரச்சனைன்னு கருதுகிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஒரு மக்கள் மயமான பிரச்சனையாக மாறாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அந்த இப்போ கொரோனா வந்தது மாதிரி முன்னாடி ஃப்ளூ வந்த காலகட்டத்தில் மருத்துவர்கள் பட்டியல் சாதி மக்களை அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களை தொட்டு மருத்துவம் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு வேளை தொட்டு மருத்துவம் பார்க்கணுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்குன்னா தீட்டு கழிக்கிறதுக்கு. உன்னை தொட்டுட்டேன், தொட்டு மருத்துவம் பார்த்தா எனக்கு தீட்டாயிடுச்சு, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்னு வாங்குகிற நிலைமை தான் இருந்திருக்குது. ஃப்ளூ வந்த காலகட்டத்தில் பொதுவாக இப்போ பிளேக் நோய் வந்துச்சுன்னா அந்த எந்த வீட்டில் பிளேகால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களை அவங்கள வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் அவங்கள குவாரண்டைன் பண்ணி வீட்டை கொளுத்தி விட்ருவாங்க. இப்படி ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்குது. பட்டியல் சாதி மக்களும் கிட்டத்தட்ட அந்த எலி மாதிரி தான் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதே நிலைமை தான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அண்ணல் அம்பேத்கர் வந்து தன்னுடைய விசாவுக்காக காத்திருக்கிற நூலில் எழுதும்போது ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. அதில் ஒரு ஆசிரியர் அவர் யங் இந்தியா பத்திரிகைக்கு எழுதின கடிதத்தில், என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு பிரசவமாக இருந்துச்சு, பிரசவமான சமயத்தில் கை குழந்தையோடு இருக்கும் பொழுது எங்கள் பொண்டாட்டிக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு. ஊரில் இருக்க மருத்துவர்கள்னால் கெஞ்சி கேட்டு பார்த்தா எவனும் வரமாட்டேன்ட்டான். ஊரில் இருக்கிற பெரிய சாதிக்காரங்கள்லாம் கூப்பிட்டு எப்படியாவது மருத்துவம் பார்க்கறதுக்கு இவர் அனுப்பி வைங்க, இவர் கேளுங்கன்னு சொல்லி ஊருக்காரன் காலெல்லாம் விழுந்து கெஞ்சினதுக்கு பிறகு அந்த மருத்துவர் வர ஒத்துக்கொண்டவர் சிகிச்சை பெற வேண்டிய அந்த பெண் படுக்கையில் படுத்திருக்க, ஒரு திரைக்கு அந்த பக்கமாக அவருடைய கணவர், அப்புறம் ஒரு திரைக்கு அந்த திரைக்கு அடுத்தால ஒரு இஸ்லாமியருக்கு அடுத்தபடியாக தான் மருத்துவர். இப்படி ஒரு 3 திரைக்கு இந்த பக்கம் நின்று தான் அந்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்துருக்கா. அந்த தீட்டு பற்றிய பயம் மருத்துவர்களுக்கு. அப்படி தீட்டு ஒரு மிக முக்கியமான வழக்கமாக கொரோனாவை விட இப்போ சமீபத்தில் கூட ரங்கராஜ் பாண்டே சொன்னார்ல, அந்த தீட்டுங்கிறது சயின்டிஃபிக் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு படித்த மருத்துவர்களும் அதை தீட்டுங்கிறது சயின்டிஃபிக், நமக்கு ஏதாவது நோய் வந்துடும் நினச்சி தொட்டு மருத்துவம் பார்க்கறதுக்கே பயந்த ஒரு நாட்டில் இன்றைக்கி சூழலில் நம்ம வந்து நம்ம மக்கள், பட்டியல் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், நம்ம ஆட்கள் மருத்துவர்கள் ஆனதுக்கு பிறகு தான் நமக்கு மருத்துவங்கிறது நம்முடைய ஒரு அடிப்படை உரிமை போல் பரவலாக மாறி இருக்குது. அப்போ நமக்கு யார் மருத்துவம் பார்க்குறது? நம்ம வீட்டில் இருந்து ஒரு பிள்ளைகள் டாக்டர் படித்தாதான் நம்ம வீட்டில் இருந்த பிள்ளைகள் போய் நம்மளை வந்து தொட்டு மருத்துவம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கம் வந்து நமக்கு மருத்துவங்கிறது பரவலான கட்டமைப்பாக மாறி இருக்குது. இன்றைக்கி நம்ம பயப்படுறதுக்கு அப்படியே தேவை இருக்கா? யாரோ ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சமீபத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே மருத்துவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த அந்த உறுதிமொழி, ஹிப்போக்ரேட் உறுதிமொழி, அந்த உறுதிமொழிக்கு பதிலாக அந்த சரக் சபத்னு ஒரு உறுதிமொழி கொண்டு வந்தாங்க. இல்லை, இந்த சரக சம்ஹிதா அப்படிங்கிறது, அப்புறம் இன்னொன்று ஏதோ அது பேரை டக்குன்னு மறந்துச்சு, குறித்து வச்சுருந்தேன், இன்னொரு சம்ஹிதா, அது வந்து அறுவை சிகிச்சைக்குரியது. அந்த சரக சம்ஹிதாவை எடுத்து செக் பண்ணி பார்த்தா மருத்துவம் பார்ப்பதற்கு சுசித்த சம்ஹிதா, அந்த சம்ஹிதா எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா
பார்ப்பனரும் ஒரு சூத்திரனும் சொல்லி ஒரு மருத்துவம் பார்க்க போனால் பார்ப்பனருக்கு முன்னுரிமை வழங்கு அப்படின்னு சொல்லி அந்த சம்ஹிதர் இருக்குது. அதிலிருந்து இன்னைக்கு உறுதிமொழியை மாற்றிட்டுருக்குறாங்க. இங்கே பாஜக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹிந்து ராஜ் பற்றிய கனவு இருக்குது, பார்ப்பன மேலாதிக்கம் பற்றிய கனவு இருக்குது. இந்தியாவில் இருக்க பெரும்பான்மை மக்கள் பட்டியல் சாதியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களெல்லாம் போய் வெளிநாட்டில் போயிட்டு எங்கள் ஊரில் ஒரு நல்ல சிஸ்டம் வச்சுருக்கிறோம், மாடு மாதிரி உழைப்பானுங்க, ஓசி அத்துக்கூலிக்கு உழைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்ட்டு நம்மளை ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக விடாமல் தடுத்து இந்த மாதிரியான கூலி ஆட்களை இப்போ அந்த நிர்மல்குமார் பேசினார்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கூலி ஆட்களாக மாற்றி விட்டால் நம்மளை ஒரு கல்வியிலேருந்து இன்னொரு பக்கம் ஒதுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இந்த உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி அல்லது நிறைய செல்வம் கொளிக்கிற அந்த கல்வியில் கொளுத்து வாழலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவம், நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் எல்லாத்திலிருந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நீட்டுங்கிறது யாரோ ஒருத்தங்களை பற்றியதல்ல, யாரோ ஒருவருடைய டாக்டருடைய கனவல்ல. நமக்கு யார் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறதோ அல்லது நம்மளும் மருத்துவம் பார்க்கலாம், உடம்பு சரியில்லாத போது டாக்டரை போய் அணுகலாம் அப்படிங்கிற இன்றைக்கி உங்களுக்கு கனவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பாருங்கள், நான் அவர் சொன்னல அந்த யங் இந்தியா பத்திரிகையில் விசாவுக்காக காத்திருக்கிற நூலில் அம்பேத்கர் குறிப்பிட்ட அந்த பேனை சொல்லிக்கிட்டு இருந்தால் மறந்து போச்சு. இப்படி பார்த்துட்டு முதல் தடவை மருத்துவம் பார்த்துருக்காங்க, 2வது தடவை திரும்ப அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது பிறகு டாக்டர் வர சொன்னால் வரல. அவருடைய கணவர் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையின் ஒளி அணைந்து விட்டதுண்டு. அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர் ஆசிரியர், அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்குல்ல, என் பொண்டாட்டிக்கு எப்படியாவது மருத்துவம் பார்த்து அவளை காப்பாற்றிருக்கணும்ண்டு. அந்த கனவை நோக்கி நம்ம தள்ளுறதுக்கான ஒரு வேலை நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் அமலுக்கு வந்தா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு அம்பேத்கர் ஒரு நுழைவுத் தேர்வு கேட்டார், கோயிலில் அர்ச்சகர் ஆகணும்னு சொன்னால் அவனுக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வை, அவனை ஒழுங்காக எல்லாத்தையும் படிக்க வைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அப்படியான முயற்சிகள் நடந்தது. அதை கிட்டத்தட்ட அதை ஓச்சு விடுறதுக்கான வேலைகள் நடந்துருச்சு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ளாதவர்கள் நம்மளை முதல்ல இன்னொரு வகையில் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வராத அல்லது சாக்கு முட்டையில் உட்காருன்னு சொன்னவங்க இன்றைக்கி வேறு வகையில் நுழைவுத் தேர்வு என்கிற பெயரால் நம்மளை ஒதுக்குற ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒருவேளை நுழைவுத் தேர்வுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அம்பேத்கரை மதிப்பிட்டு இருந்தால் அம்பேத்கர் 10th வாங்கின மார்க்கு ரொம்ப ரொம்ப சொற்பம், நம்பர் வேணால் தேடி பாருங்கள். அந்த மார்க் வாங்கின அம்பேத்கரே கிடச்சிருக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறைகள் கல்வியிலிருந்து முழுக்க அப்புறப்படுத்தப்பட்டு அத்துக்கூலியாக, ஏன் நம்ம ரொம்ப நாள் அத்துக்கூலியாக இருந்தது ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் பெரும்பான்மை நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அந்த நிலைக்கு தள்ளுவதற்கான வேலைகள் சதி வேலை நடந்து கொண்டு இருக்குது. இது 4-5 பேர் இங்கே உட்காந்து பேசுகிறதாக மட்டும் இல்லாமல் இது பரவலாக மக்கள் மத்தியில் இப்போ அங்கே டெல்லியில் நடந்த போராட்டத்தெல்லாம் காவலர்கள் கலந்துக்கிட்டாங்க. காவலர்கள் வீட்லேயும் ஒரு மருத்துவம் பற்றிய கனவு இருக்கும். அப்போ எல்லார் மத்தியிலையும் இதை பற்றின அரசியல் கண்ணோட்டம் போய் சேரணும் அப்படிங்கிற விருப்பம் தான். அதோட அதை முடிச்சுக்கினேன். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கட்சியுமே நீட்டை எதிர்க்கும், பேன் நீட் சொல்லும். அப்போ போன ஆட்சி இருந்த திமுக அவங்க முயற்சியில் ஏதோ ஒன்று பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு. இப்போ இருக்கிற டிவி காரஸோ சிஎம் விஜய் சாரோ கண்டிப்பாக பேன் நீட் சொல்லுவார், நீட் ரத்து பண்ணுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அந்த சைடில் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்களே, நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் போராட்டம் பண்ண வேணாம், உங்கள் கட்சிக்காரங்க விட்டு போராட்டம் பண்ண வைங்க, போராட்டம் பண்ண வச்சு நீட்டை ரத்து பண்ணுங்கள், சந்தோஷமாக நாங்கள் ஆதரிக்கிறோம், அந்த கிரெடிட்டை எடுத்துங்க. செய்வீங்களா மாட்டிங்களான்னு தெரில, செஞ்சால் சந்தோஷம் தானே. ஏன்னா எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க ஒத்த கருத்து தான், நீட்டை ரத்து பண்ணும். அதனால் சிஎம் சார் அவர்களே உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா, அங்கங்கே போராட்டம் பண்ண வச்சிங்கன்னா, போராட்டம் பண்ண வச்சோ இல்லை ஏதோ ஒரு வழியில் நீட்டை ரத்து பண்ணி ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம், என்ன வேணால் பண்ணுறோம், ஆனால் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, நீங்கள் பேசுகிறீங்களே, அந்த கேள்வி கேட்குறவங்கிட்ட சொல்கிறோம். இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்களாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கணுமா? லாக்அப் டெத் நடக்கிறதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்களாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. அப்போ அது நடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். அந்தமாரி மாணவர்களுக்கு நீதி வேணும் நம்ம போராடினுக்கிறோம். நீட்டை என் புரிதலுக்கு ஏற்ற மாரி சொல்கிறேன். எப்படி இருக்குதுன்னா, உசைன் போல்ட்டு மாரி ஒருத்தர் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு போட்டியாக 10 நாள் பட்னி கிடக்க வச்சு பழைய சோறு கொடுத்து தார் ரோட்டில் செருப்பு இல்லாமல் ஓட விட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது நீட்டு. இத்தனைக்கு உசைன் போல்ட்டு மாரி ரெடி பண்ணவர் எத்தனை தடவை ஓடுறதுக்கு தயாராக இருப்பார். நம்மால் பழைய சொத்தை சாப்பிட்டு ஒரு தடவை கூட ஓட முடியல. அப்படி ஓடி தோக்கலை, ஜெயிக்கிறோம். ஜெயிச்சா நீ 3வது வந்துட்ட 4வது வந்துட்ட
உங்கள் வீட்டில் காசு இல்லை, உன்னால் வந்து மெடிக்கல் படிக்க முடியல, அப்பயும் தோற்றுறீங்க. ஜெயிச்சும் படிக்க முடியல, ஜெயிக்கவும் முடியல, சண்டை போடவும் முடியல. நீங்கள் திரும்ப எத்தனை வாட்டி வேணால் எழுதுன்றீங்க. எழுதி உங்களுக்கு ஃபீஸ் கட்டி அந்த கோச்சிங் சென்டர் போய் உங்க கூட மல்லாடுறது, சண்டை போடுறதுக்கு முடியல எங்களால். உண்மை. ஒரு எளிய மக்களை யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கில் எத்தனை வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அவங்க எவ்வளோ போராடுவாங்க. அப்போ என்னென்னா, எளிய மக்கள் ஏழை மக்கள்லேருந்து இந்த டாக்டருக்கான கனவு பறிக்கிறது தான். யார் எளிய மக்கள்? ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். ரொம்ப நேர்மையாக சொல்ல போனால் அவங்க தான் இனிமேல் டாக்டர் ஆக முடியாது. நீங்கள் யோசிச்சிங்க, எத்தனை கிராமத்தில் எத்தனை டாக்டர் இருக்காங்க. என் கிராமத்தில் எங்கள் ஊரில் டாக்டர் இல்லை. அப்போ எப்போ உருவாவாங்க? உருவாகிற காலத்தை நோக்கி நாங்கள் போயின்னு இருந்தோம். ஏன்னா இப்போ தான் ஒரு 20 வருஷமாக தான் எல்லோரும் படிக்கிறாங்க. அந்த 20 வருஷத்துல டாக்டர் நோக்கி போனோம். அதுக்குள்ளே நீட்டை போட்டு அதையும் எடுத்துட்டீங்க. இப்போ நாங்கள் டாக்டரே ஆகக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது, என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் பேரனுக்கு வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. நீங்கள் ஏன் இதை படிக்கக்கூடாது? இப்போ கூட மினிஸ்டர் சொல்கிறார். நான் வந்து ஒரு 4 வருஷமாக பேசினேன். ஒரு குழந்தை 4 வருஷமாக எக்ஸாம் எழுதிச்சு. நான் பேசி வந்து அவங்கள அட்வொகேட்டுக்கு படிக்க சொல்லிட்டேன். இப்படி எத்தனை பேரை சொல்லி மாற்ற போகிறீங்களா தெரியல. அப்படிலாம் மாற்ற வேணாம். பேன் நீட். உங்களுக்கும் நீட்டை வந்து ரத்து பண்ண ஆசைன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஆசையை நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்காக வந்து போராட்டம் பண்ணி ரத்து பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.